ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நியூ லோன் ஆப்ஸில் வந்து எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறது, இந்த லோன் ஆப்ஸில் அதிகபட்சமாக எவ்வளோ வந்து லோன் வாங்கலாம், நெக்ஸ்ட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த ஒரு லோன் ஆப்ஸோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்மை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு லோன் ஆப்ஸோட நேம். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்பை பொறுத்தவரையிலையும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவங்க பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க. குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் வந்து உங்களால் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஒரு லோன் ஆப்ஸில் லோன் வந்து வாங்கிக்க முடியும். இந்த லோன் ஆப்ஸை பொறுத்தவரையிலும் 100% டிஜிட்டலைஸ் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சேலரிட் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் இதில் உங்களுக்கு லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும். இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய லோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துலேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் மட்டும்தான் டைமிங்கே கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் டைமிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் வந்து டைமிங் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது இதில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு 28% பர் இயருக்கு 28%லேருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 36.5% வரைக்கும் இவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது இதில் பிடிக்கக்கூடிய ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு 5%. நீங்கள் எவ்வளோ லோன் எடுக்கிறீங்களோ அந்த லோன் அமௌண்ட்டில் 5% அமௌண்ட்டை உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீயை வந்து பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கன்வீனியன்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த டைமில் நம்ம பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா செக் பவுன்ஸ் ஆகும். அந்த மாதிரி செக் பவுன்ஸ் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஆல்ரெடி லோன் எடுத்து லேட் பேமெண்ட் போட்டும் பே பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒருத்தனை தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்பில் வந்து நான் லோனுக்கு வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து லோன் ரிஜெக்டட் தான் ஆச்சு. நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு தான் வந்து இந்த லோன் வந்து அப்ரூவ் ஆயிருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட லோன் டீட்டெயில் தான் வந்து இது. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லோன் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 2 lakh வெறும் 15 மினிட்ஸில் உங்களால் லோன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆக்சஸ்க்கு வந்து அலோ கேட்கும். அது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. இந்த ஒரு லோன் ஆப்ஸில் நீங்கள் லோன் வாங்கணும் அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டி என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். உங்களோட ஏஜ் குறைஞ்சபட்சம் 21க்கு மேலே அதிகபட்சம் 50 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு சேலரிட் பர்சனாக கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னா 100% லோன் தர மாட்டாங்க. மினிமம் உங்களோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேலே வாங்குறவங்களா இருக்கணும். மினிமம் சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 680க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இந்த 3மே வேணும். ஸோ இந்த ஒரு லோன் ஆப்ஸில் நீங்கள் லோன் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப் இல்லைனா நம்மளோட அந்த ஆஃபர் லெட்டர் வந்து கொடுத்துருப்பாங்களா வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது. ஸோ அது வந்து கேட்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் என்னோட ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரி வெரிஃபை பண்ணுற ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப் வந்து கேட்காது, டைரெக்டாக அப்ரூவ்டும் ஆகுது. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா யூஸ் சேலரிட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கக்கூடிய சேலரியோட மோட் வந்து கேட்டிருக்காங்க. நெஃப்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்களா, ஐஎம்பிஎஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்களா, இல்லை கேஷாக உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஎம்பிஎஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம் உங்கள் ஹேண்டுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு 45,000 என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50,000 எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி காமிச்சது. பட் இது வந்து உண்மையான எலிஜிபிலிட்டி கிடையாது. இப்போ வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்க சொல்லும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கும்போது உங்கள் கண்ணை ரெண்டையும் பிளிங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் சிரிக்க சொல்லும். ஸோ ஒரு ஸ்மைல் பண்ணணும். ஸோ இது வந்து பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த செல்ஃப் வெரிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிடும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர், அப்புறம் என்ன பர்பஸ்க்காக லோன் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜ் தான் இருக்கும். இதில் இங்கிலீஷை வந்து செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது பொலிட்டிக்கல் எக்ஸ்போஸ் பர்சனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் நோ கொடுத்துருங்க. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடுன்னு என்டர் பண்ணிக்கோங்க. மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் மேரிடா இல்லை சிங்கிள் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட வெஹிக்கிள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. பைக் இல்லை 4 வீலர் ஏதாவது இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸ், நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டலுக்கு இருக்கிறீங்களா இல்லை லீஸுக்கா இல்லை ஓன் ஹவுஸ், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பேங்க்ல சேலரி வருதோ அந்த பேங்கோட நேமையும் எங்க என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லா
எல்லாத்தையுமே வந்து இங்கே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கான சேலரி கிரெடிட்டட் ஆகக்கூடிய பேங்கோட நேமை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை லாகின் பண்ணுறதுக்கான ஒரு எம்பி நம்பரை வந்து கிரியேட் பண்ண சொல்லும். ஒரு 4 டிஜிட்டல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே 4 டிஜிட்டை ரீஎன்டர் பண்ண சொல்லும். அதையும் வந்து ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். அதை வந்து என்டர் பண்ணிடுங்க. இப்போ ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு எம்டி பிளேஸில் கிளிக் பண்ணதுமே பேஜ் லோட் ஆகும். அடுத்தது வந்து உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வெரிஃபைட் ஆயிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம். இதில் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுற கம்பெனியில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக லோன் அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் அதில் வந்துட்டு அந்த லிஸ்ட்டில் உங்களோட கம்பெனி நேம் இல்லை அப்படின்னா ஆதார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்டோட செக்டர் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது எந்த டைப் ஆஃப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரி டைப்பை செலக்ட் பண்ணிட்டு அதில் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியில் எப்போ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுக்கு முன்னாடி லாஸ்ட் சேலரி வந்து எந்த டேட்டில் வாங்கினீங்களோ அந்த டேட்டை இங்கே செலக்ட் பண்ணணும். அடுத்த சேலரி எந்த டேட்டில் வருமோ அந்த டேட்டை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் சேலரி, அடுத்த நெக்ஸ்ட் சேலரி எப்போ வரும், எப்போ ஜாயின் பண்ணீங்க, இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயிலை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க்ல சேலரி வருதோ அந்த பேங்கோட நேமை இங்கே செலக்ட் பண்ணுங்க. இல்லைனா அதில் அந்த லிஸ்ட்டில் இல்லைனா இதில் வந்து உங்களோட பேங்க் நேமை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொட்டாக் பேங்கை செலக்ட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் ப்ரூஃப், உங்களுக்கு வந்து சேலரி வருதுன்னு சொல்லிடுங்களா, அந்த சேலரி வந்து எந்த பேங்க்ல வருதோ அதை வெரிஃபை பண்ணுவாங்க. இதை வெரிஃபை பண்ணதுக்கு டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கு. ஒன்று நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து வெரிஃபை பண்ணலாம். அடுத்தது வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணலாம், லாஸ்ட் 4 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை. அப்படி இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஓடிபி மூலமாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தேர்ட் இருக்கக்கூடிய இந்த மெத்தடை தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த மெத்தடை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேங்க்குக்கு ஜஸ்ட் ஒரு ஓடிபி மூலமாக நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட மொபைல் நம்பர் ஷோ ஆகும். அடுத்தது நீங்கள் செலக்ட் பண்ண பேங்க் சேலரியோட பேங்க் நேம் இங்கே ஷோ ஆகும். இதில் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், அதோட ஐஎஃப்எஸ்சி கோட், இது எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ என்னோட பேங்க் டீட்டெயில் எல்லாத்தையுமே என்டர் பண்ணிட்டு இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டேட்டாஸ் இங்கே வந்து ஷோ ஆகும். இதை வந்து செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு அகேன்ஸ்ட் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து லோட் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேலரி வெரிஃபிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த ஓடிபி சென்ட் பண்ணதுமே அடுத்த ஒரு 30 செகண்ட் to 1 மினிட்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து வெரிஃபைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேலரி வந்து வெரிஃபைட் ஆயிடுச்சு. அடுத்தது செல்ஃப் வெரிஃபிகேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குதோ அந்த லோன் ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து இன்னும் டவுட் இருந்ததுன்னா உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட லாஸ்ட் 4 மந்த்துக்கான சேலரி ஸ்லிப் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஆஃபர் லெட்டர் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கான லோன் ஆஃபர் அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணி காமிச்சிருவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஓடிபியை பேஸ் பண்ணி இ-சைன் வந்து வெரிஃபை பண்ணணும். இந்த 2 பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது ஃபைனலாக ஓடிபி மூலமாக சப்மிட் பண்ணிட்டோன்னா நமக்கு லோன் அமௌண்ட் வந்து டிஸ்பர்சல் ஆயிடும். ஸோ இதில் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து எவ்வளோ அப்ரூவ் ஆயிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 32,000 ரூபாய் லோன் வந்து அப்ரூவ் ஆயிருந்தது. 32,000 ரூபாய் லோன் வந்து எடுத்திருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2,080 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 200 ரூபா, டாக்குமெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 320 ரூபா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி ஒரு 468 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த அமௌண்ட் எல்லாமே நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து டெபிட்டட் பண்ணி போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 28,932 ரூபாய் அவருக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். டோட்டலாக அவருக்கான ரீபேமெண்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 90 நாள் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 0.1% அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 அமௌண்ட்டையும் கரெக்டாக பே பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரீபேமெண்ட் பண்ண அந்த லோன் டீடைலு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோன் அமௌண்ட் கூட கரெக்டான டைமில் வந்து பே பண்ணலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பெனால்ட்டி போட்டு தான் பே பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லோன் அக்ரிமெண்ட் டீடைல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்துக்கும் எவ்வளோ இஎம்ஐ அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு மாதமும் 10,667 ரூபாய் தான் வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,024 ரூபாய் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் ரியாலிட்டியாக பே பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 11,700 ரூபா. ஆனால் பே பண்ண வேண்டியது 10,664 ரூபாய் தான். ஆனால் இவர் பே பண்ணது ஃபர்ஸ்ட் இஎம்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட் பேமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. இந்த
ரெட் கலரில் உங்களுக்கு காமிச்சதுன்னா இது வந்து டிலே பேமெண்ட் அப்படின்னு அர்த்தம். டிக் வந்து கிரீன் கலரில் காமிச்சதுன்னா ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். செகண்ட் இஎம்ஐலையும் வந்து பார்த்தீங்கன்னா 11,948 ரூபா லேட் பேமெண்ட் தான் பண்ணியிருக்காரு. அடுத்த தேர்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்டையும் பே பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அதுவுமே லேட் பேமெண்ட் தான். கிட்டத்தட்ட 12,200 பே பண்ணி இந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதிகபட்சம் 6 மந்த் வரைக்கும் தான் இந்த லோன் ஆப்ஸில் லோன் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணுங்கள். வட்டி அப்படிங்கிறது இதில் வந்து அநியாய வட்டி தான். அது மட்டும் இல்லாமல் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஊருப்பட்ட சார்ஜஸை இந்த ஒரு லோன் ஆப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அதுவும் இது ஒர்த்து அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.